போட்டோவா? அதெல்லாம் எதுக்கு? ஐயோ மாமா, நெஜ கல்யாணம் மாதிரியே நடக்கணும்னு அத்தை சொன்னாங்க இல்லையா? மறந்துச்சா மாமா உங்களுக்கு? ஆனா போட்டோ இல்லாம கல்யாணமா? எந்த நில்லுங்க மாமா, புது மாப்பிள்ளை வெக்கத்தை பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமாங்க, இல்லங்கப்பா. பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்து நில்லுங்க. போட்டோ எடுக்கணும்ல. அப்புறம் கையை போட்டு தூக்கிடுவோம் மாமா. போட்டோகிராஃபர் கேமரா எடுத்துட்டு வாப்பா. முன்னாடி வாங்க. ஆமா சுந்தரவல்லி, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். உன் பையனையும் மருமகளையும் மட்டும் காணோமே. அதானே, குடும்பத்தோட குரூப் போட்டோ எடுத்துக்க வேணாமா? எங்க அவங்கள காணோமே? சூர்யா கூட கண்ணுல பட்டா. உங்க மருமகளை பார்க்கவே இல்லையே. வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களா? மகன் சரி, ஆனா எனக்கு மருமகன் யாரும் இல்லையே. சூர்யா தானே, கூப்பிடுறேன். கல்யாணம் இங்க வா. அம்மா, போய் சூர்யா சாரை கூட்டிட்டு வா. நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? போய் சூர்யாவை கூட்டிட்டு வா போ. கல்யாணம் போய் சூர்யா கூட்டிட்டு. சரிங்க ஐயா, இதை கூட்டி வரேன். இன்னும் கூட நல்ல இதான் வழக்கம். சின்னையா, கீழே எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க. அதுதான் பெரிய ஐயா உங்களை கூட்டி வர சொன்னாரியா. டேடியா? என் நிலைமை தெரியாம கூட்டிட்டு வர சொன்னாரா டேடி? ஐயா, அம்மா தான் கூட்டி வர சொன்னாங்க. நான் அப்படியே தயங்கிட்டு இருந்தேன். பெரிய ஐயா கல்யாணம் போய் கூட்டி வாடான்னு சொன்னாருங்க. அதான் கூப்பிட வந்தேன். ஐயோ, என் நிலைமை தெரியாம டேடி. சரி வா, டேடிக்காக போலாம். சரிங்கய்யா. போங்கய்யா. அம்மா, சூர்யா வந்துட்டாமா? வா சூர்யா, வா 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 வா. என்னடா, ஏன் அங்கேயே நின்னுட்ட? ஃபேமிலியோட நின்னு ஒன்னா போட்டோ எடுத்துக்கலாம்.
வா வா பக்கத்துல வந்து நெல்லு. சூர்யா, என்னடா ரொம்ப வருஷம் ஆச்சு, எல்லாரும் ஒன்னா நின்னு போட்டோ எடுத்துக்கலாம்ல? வந்து பக்கத்துல நின்னு, தோ என் பக்கத்துல வந்து நில்லு. வா 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 வா. கம். மாப்பிள்ள, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி. ஓகே சார். போட்டோகிராஃபர் போட்டோ சூப்பரா வரும். புரியுதா? அங்க போய் நின்று எடுங்க. சுரேகா மாதிரி 2 பேரும் மாமா பக்கத்துல நான் அத்தைக்கு பாதுகா பண்ணிக்கிறேன். என்ன வந்து என்னடா மாப்பிள்ள வா மாப்பிள்ள. ஆனா ஏன் மாப்பிள்ள அங்கேயே நிக்கிற? ஏண்டா பாத்துட்டே இருக்க? மாப்பிள்ள வா வா. குரூப் போட்டோ எடுப்போம். ஐயோ சார் 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 நான் சொல்றபடி நீங்க போட்டோ எடுக்கணும், சரியா? சொல்லுங்க சார். போட்டோ கிளிக் பண்ணும்போது எனக்கு சிக்னல் கொடுங்க. நான் கொஞ்சம் விலகி போய் நிக்கிறேன். நான் இல்லாம தான் நீங்க போட்டோ எடுக்கணும், சரியா? சார் மேடம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றபடி செய்யுங்க, ஓகேவா? சரிங்க சார். வா மாப்பிள்ள. அட வா மாப்பிள்ள, எல்லாரும் வெயிட் பண்றோம்ல. கமான் கமான் வா. அப்படி வா. என்ன மறைக்காம நில்லு. அந்த நந்தினி இல்லாம ஃபங்க்ஷன் நடக்காதா? நடத்தி காட்டு வேண்டா இந்த சுந்தரவள்ளி. நான் கூப்பிட்டதும் வந்துட்டேன். என் மேல அவ்வளவு மரியாதை. லிவரை குறி வச்சு அடிக்கிறானே. எடுங்க எடுங்க. அண்ணா விட்டுருங்க, விட்டுருங்க ப்ளீஸ், விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. மேடம் வாங்க வாங்க. சாப்பிட்டாச்சா? நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டாச்சு மேடம். சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லாமே சூப்பர் மேடம். தேங்க்யூ. பீடா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஆமா, நீங்க யாரும் இன்னும் சாப்பிடலையா? இனிமேதான் நாங்களும் சாப்பிடணும். சரி. இந்தாங்க எடுத்துக்கோங்க. இந்தாங்க. தேங்க்யூ. வரோம் மேடம். அம்மா டைனிங் டேபிளா ஃப்ரீயா இருக்கு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஐயா சாப்பிடுவாங்க. ஐயா மாப்பிள்ளை எங்கன்னு பாரு. சுரேகாவையும் சாப்பிடுறமா? ஏங்க எனக்கும் பசிக்குது, டைம் ஆகுதுல்ல, வாங்க போய் சாப்பிடலாம். கல்யாணம் ஐயா. சூர்யா சாப்பிட்டானா? இல்லைங்கய்யா, சின்னையா வந்து இன்னும் சாப்பிடலங்கய்யா. ஏங்க அவன் கூப்பிட்ட உடனே வந்து சாப்பிட்டுட்டு தான் மறுவேலை பார்க்க போறாடா. எனக்கு பசிக்குது, 2 பேரும் சாப்பிட்டுடலாம் வாங்க. அவன் எப்ப வேணா சாப்பிட்டுக்கிட்டோம். கல்யாணம் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி சூர்யா சாப்பிட்ட கூப்பிட்டோம். சரிங்க, ஆகட்டும், கூட்டி வரேங்கய்யா. போ போ. சொல்லிட்டே இருக்க. ஏய் தப்பிச்சோடவா பாக்குற? உட்காரு உட்காரு. என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன விடுங்க சொல்றேன்ல. எப்படி இருக்கு? ஏண்டி உன்னை அவ்வளவு சீக்கிரமா சாவடிச்சிருவோமா? இன்னும் உன்னை வச்சு எவ்வளவு காரியங்கள் சாதிக்க வேண்டியது இருக்கு தெரியுமா உனக்கு? இங்க பாரு, உன் புருஷன் நாங்க சொன்ன பொருளை எடுத்துட்டு வரணும்.
அவன் கண்ணு முன்னாடி உன்னை சித்திரவதை பண்ணணும். அப்புறம் உன் சாவு இதை விட கொடூரமா இருக்கும். தப்பிச்சா